ஹாய் கைஸ், வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, தமிழ்நாட்டில் நிறையவே முக்கியமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். புதுசா அமைஞ்சிருக்க டிவிகே அரசு வந்து ஒரு மாசத்திலேயே நிறைய விவசாய ரீதியா நிறைய சவால்களை சந்திச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 2000 கோடி ரூபாய்க்கும் மேல பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விவசாயத்தையும் டெய்லி ஆதாரத்தையும் பாதிக்கிற இந்த பவர் கட். இதெல்லாம் காணாதுன்னு தென்காசியில ஒரு விவசாயியோட மரணம். இந்த 3 விஷயம் தான் இப்போ தமிழ்நாட்டுல ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. நேத்து, அதாவது 25 மே 2026 அன்னைக்கு தலைமை செயலகத்துல ஒரு பெரிய மீட்டிங்கே நடந்துச்சு. அந்த மீட்டிங்க்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜயண்ணா வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. கூட்டுறவு வங்கிகள்ல மே 1, 2025 இருந்து பிப்ரவரி 28, 2026 வரை விவசாயி வாங்கியிருக்க பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யறதா சொன்னாங்க. இந்த திட்டத்தோட கணக்கை தெளிவா பாத்துடலாம். இந்த திட்டத்துக்காக அரசாங்கம் 2044.46 கோடியும் ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டத்தினால தமிழ்நாட்டுல இருக்கிற 14.22 லட்சம் விவசாயிகள் பயன்படுவாங்க. 50,000 ரூபாய் வரை கடன் வாங்கினவங்களுக்கு அந்த கடன் முழுசா தள்ளுபடி ஆகும். அதுக்கு மேல கடன் வாங்கியிருக்கவங்களுக்கும் 5,000 ரூபாய் நேரடி தள்ளுபடியும், அது மட்டுமே இல்லாம சில குறிப்பிட்ட அளவுக்கு மேல பகுதி தள்ளுபடியும் உண்டு அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கு. போன மாசம் டிவிக்கே அவங்களோட பிரச்சாரத்துல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு விவசாயி கிட்ட 5 ஏக்கருக்கும் கம்மியா உள்ள நிலம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முழு கடன் தள்ளுபடி கிடைக்கும். அதுக்கு மேல அவங்க வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதி கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ அறிவிப்புல 50,000 ரூபாய் அப்படின்னு ஒரு வரம்பு வச்சிருக்காங்க. ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட கேட்டா அவங்க சொல்ற பதில் ரொம்ப யதார்த்தமானது. கடன் சுமை ஆல்ரெடி 10 லட்சம் கோடி ரூபாயா இருக்கு. நம்ம சின்ன விவசாயிகளுக்கு எல்லாம் முன்னுரிமை கொடுக்கணுமா இல்லையா, அதனாலதான் இந்த முடிவு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மொத்த விவசாய நிலங்கள்ல 93 விழுக்காடு இந்த மாதிரி சின்ன சின்ன விவசாயியோட நிலங்கள் தான். ஆனா எதிர்கட்சிக்காரங்களும் டெல்டா விவசாய சங்கங்களும் என்ன கேக்குறாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு பயிர், உரம், ஆள் கூலி இவங்களுக்கு எல்லாம் மொத்தமா சேர்த்து 1 லட்சம் ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. இவங்க கொடுக்குற இந்த 50,000 ரூபாயில அவங்களுக்கு எப்படி அது கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. விவசாய கடன் ஒரு பக்கத்துல போயிட்டு இருந்தாலும் ஒரு விவசாயி அவன் வீட்டுக்கு போய் ராத்திரி நிம்மதியா தூங்க முடியாத ஒரு நிலைமை. அது வேற ஒரு பிரச்சனை, அதுதான் பவர் கட். இந்த மாசம் தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல கரண்ட் கட் ஆகுறதா புகார் வந்திருக்கு. குறிப்பா கள்ளக்குறிச்சி பக்கத்துல செம்பரம்பத்தூர் கிராமத்துல ஹை டென்ஷன் மின்சார கம்பங்கள் கீழே விழுந்து கிட்டத்தட்ட 48 மணி நேரமா அந்த ஊர் மக்கள் கரண்ட் இல்லாம இப்ப ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கலாம் விவசாயத்துக்கும் கரண்ட்டுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்குன்னு. சம்பந்தம் இருக்கு. இன்னே உள்ள விவசாயி வெறும் மழையை நம்பிட்டு இல்ல, அவன் போர்ல இருந்து மோட்டர் போட்டு விவசாய நிலங்கள்ல தண்ணி பாய்ச்சணும். தண்ணி பாய்ச்சினாதான் அங்க உள்ள பயிர்கள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இல்லைன்னா இன்னைக்குள்ள கத்திரி வெயில காஞ்சி கருகிரும். அதனால கரண்ட் இருந்தாதான் தண்ணி பாய்ச்ச முடியும். தண்ணி பாய்ச்சினாதான் பயிர்கள் உயிரோடி இருக்கும். பயிர்கள் உயிரோடி இருந்தாலும் நம்மளுக்கு சாப்பாடு உண்டு. மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் இதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வெறும் தொழில்நுட்ப கோளாறு மட்டும் இல்ல, அரசு அதிகாரிகளோட அலட்சியமோ இல்ல யாரும் வேணுகுனே செய்த சதியாவோ தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லிட்டு இவன் டெம்பரரியா கரண்ட பிக்ஸ் பண்றதுக்கு ஒரு டீம் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா இப்போ வெயில் காலத்துல கிராமப்புற கட்டமைப்பு பலமா இருக்கணும்னு தான் யதார்த்தம். கடைசியா நம்ம எல்லாத்தையும் யோசிக்க வைக்கிற, நம்ம மனசையே புண்படுத்துற ஒரு சம்பவம் தென்காசியில நடந்திருக்கு. தென்காசி மாவட்டம் சிவகிரி பக்கத்துல இருக்கிற தலாயபுரத்தை சேர்ந்த ஆண்டோனி ராஜ் 63 வயசு விவசாயி நேற்றுக்கு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்ல சிகிச்சை இல்லாம இறந்திருக்காரு. பக்கத்து வீடு கூட நில பிரச்சனை சம்பந்தமா சிவகிரி போலீஸ் ஸ்டேஷன்ல ஆண்டோனி ராஜ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அங்க போன இடத்துல ஆண்டோனி ராஜ் அவரு 3 வயசு பேர குழந்தை முன்னாடி அங்க உள்ள இன்ஸ்பெக்டர் முரளிதரன் ஆண்டோனி ராஜ தகாத வார்த்தையில பேசி அவரை அடிச்சதா அவங்களோட குடும்பத்தினர் சொல்றாங்க. இந்த அவமானம் தாங்க முடியாம ஆண்டோனி ராஜ் அதே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல விஷத்தை குடிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 4 நாளா உயிருக்கு போராடிட்டு இருந்தவரு நேற்றுக்கு இறந்துட்டாரு. இதனால அங்க பெரிய போராட்டமே வெடிச்சிருச்சு. 2 போலீஸ்காரங்க மேலேயும் ஒரு இன்ஸ்பெக்டர் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணி அவங்கள கம்பல்சரி வெயிட்ல வச்சிருக்காங்க. போலீஸ் தரப்புல நாங்க என்னதான் சிவில் பஞ்சாயத்து தான் பண்ணன்னு சொன்னாலும் கிராம ஏழை விவசாயிய இந்த அதிகாரிகள் எவ்வளவு கொச்சையா நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை இது எழுப்பியிருக்கு. சோ நம்ம இதை ஓவராலா பார்க்க போனோம்னா, ஃபர்ஸ்ட் மந்தே நம்ம புது கவர்மெண்ட்க்கு ஒரு பெரிய ரியாலிட்டி செக் கிடைச்சிருச்சு. ஒரு பக்கம் 8 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தான் வாழ்வாதாரத்தையே தேடிட்டு இருக்க 90 விழுக்காடுக்கும் மேல உள்ள ஏழை விவசாயிகள். இது ரெண்டுக்கும் ஊடையில பேலன்ஸ் கொண்டு போறது ஒரு பெரிய விஷயம், சாதாரணமான விஷயமே கிடையாது. அரசாங்கம் கணக்கு பார்த்தாங்கன்னா இன்னொரு பக்கம் விவசாயிகள் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் அவங்களோட மரியாதையும் பாக்குறாங்க. உங்களோட தாட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் until next video, take care. With that, I conclude. வெற்றிவேல் வீரவேல், ஜெய பாரத்.